நமோ வாராகி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருப்பரங்குன்றம் அஷ்டவாராகி அறக்கட்டளை மற்றும் அதிசய காமாட்சி ஆதிமகா வாராகி பீடத்தின் சார்பாக இந்த ஆன்லைன் வகுப்பானது இலவசமாக அனைத்து மக்களும் பயன்பெறும் விதத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று முதல் நாள் வகுப்பு. நமக்கு பயிற்றுனராக வந்திருக்கும் திரு ரகுராமன் சார் அவர்களை பத்தி நேத்தே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்றேன். சார், உங்களோட வீடியோ மட்டும் உங்க ஃபேஸ் காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க சார். சார் தான் ரகுராமன் சார். அப்பா பேர் நாகேந்திரன், அவங்க பரமக்குடி. அவங்க நேத்தே சொன்ன மாதிரி அவங்க 14 ஆண்டுகளா ஆசிரியர் பணியில சிறந்து விளங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதோட நம்ம தமிழ்நாடு அரசுல சேமிப்பு கிடங்கு நிறுவனத்துல இப்ப மேலாளரா தற்போது பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அம்பாள் மீது மிகுந்த பற்றுடையவர். சிறு வயதுல இருந்தே அவர் நிறைய விஷயங்களை அம்பாளை பத்தியும் சரி பிற தெய்வங்களை பத்தியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு அவர் எவ்வளவு நம்ம கத்துக்க முடியுமோ கத்துக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல எஸ்.என். கிருஷ்ண ஐயர் சர்மாஜி அப்படின்றவங்க கிட்ட, அந்த குரு கிட்ட அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இருந்து பல்வேறு ஸ்லோகங்களை நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இப்ப அத மக்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இருந்து வராகி அம்மன் மூலமா நமக்கு அறிமுகமாகறாங்க. லலிதா அம்மா மூலமா இன்னும் நம்ம எல்லாரும் மென்மேலும் வளரணும் அப்படின்றதுக்காக இந்த பயிற்சி வகுப்பெல்லாம் தொடர்ந்து நம்ம நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இப்ப நம்ம முன்னாடி இந்த பதிவுக்காக வந்திருக்கிறாங்க. அதனால மக்கள் அனைவரும், நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து வாராகி மாலையிலிருந்து எல்லா மந்திரங்களையும் நம்ம பணி போக மீதி நேரங்கள்ல தான் இதை நம்ம பயன்படுத்தணும். இல்ல அப்படின்னா இதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி பண்ணணும். எப்பவுமே நம்ம ஆன்மீகம் அப்படின்றத நம்மளோட தொழில், படிப்பு, நம்மளோட செயல், அது போக பிற நேரங்கள்லயோ அல்லது அதுக்காக சில நேரங்களையோ ஒதுக்கிதான் நம்ம பார்க்கணும். முழு மூச்சா படிக்க மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், ஆனா நான் இந்த நாமாவளி எல்லாம் சொல்லி நான் இப்படி எல்லாம் பூஜை பண்ணிட்டா நம்ம பெருசாயிரலாம் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்கவும் கூடாது. யாரையும் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதும் இந்த மாதிரிதான் சொல்லி கொடுக்கணும். அதனால இன்னைக்கு நமக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு ரகுராமன் சார் அவர்கள் முதல் வகுப்பு எடுக்க போறாங்க. அவர்கள் தான் இப்பயிற்சிக்கான குரு, ஆசிரியர். சார், உங்களுக்கு எந்த மாதிரி சொல்ல தோணுதோ நீங்க. கபித்த ஜம்போ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். உருவாய் அருவாய் உலகாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ அகஸ்தியர் மாமுனி சித்தர் திருவடிகள், அன்னை லோகமுத்ரா மலரடி போற்றி போற்றி. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் பூமலர் கூடி கொடுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதலன் என்று நம் தீயினில் பூசாகும் சேர்க்கிறோ எம்பாவாய். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்விரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே இனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றன. பெரியோர்களே, ஆன்மீக அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, திருப்பரங்குன்றம் அதிசய காமாட்சி ஆதிமகா வாராகி பீடம் மற்றும் அஷ்டவாராகி அறக்கட்டளைக்கு முதற்கண்
அடியேன் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான வித்தியார்த்திகளே, இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை நீங்க எல்லாம் கத்துக்கிறோம்னு முதல்ல உங்க மனதுல ஒரு எண்ணம் வந்ததே சாதாரண விஷயம் கிடையாது. இது ஏற்கனவே நீங்க உடனே கத்துக்கிற முடியாது. அம்பாளுடைய அனுகிரகமும் பூரணமான இது தொடர்பு இல்லைன்னா இந்த லலிதா சகஸ்ரநாமங்கிற பேரே உங்களால கேட்க முடியாது. பேர்பட்ட அரிய பெரிய பாக்கியம் செய்து அன்னை ஸ்ரீ லலிதையினுடைய சரிதங்களையும் லலிதோபியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்கின்ற பகுதியையும் நாம இன்னைக்கு நீங்கள்லாம் கத்துக்கிறோம்னு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு முதற்கண் அடியனுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடியன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சிரமார்ந்த ஆத்மார்த்தமான பரிமாண வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் இந்த முதல் வகுப்புல நான் சந்திக்கிறதுல ஒரு மட்டில்லாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. இந்த லலிதா சகஸ்ரநாமங்கிறது சாதாரணமா நம்ம இப்போ தியான ஸ்லோகம் அதை தொடர்ந்து வரக்கூடிய 1000 நாமாக்களும் தான் இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் இதுல நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாவில ஆடியோல நிறைய கேசட்ல நம்ம பெரும்பாலும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். லலிதா சகஸ்ரநாமங்கிறது 3 பகுதிகளை உள்ளடக்குது. பாத்தீங்கன்னா இதுல 3 பார்ட்ஸ் இருக்கு. அதுல முதல்ல வரக்கூடியது பூர்வ பாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதுல ஒரு 50 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த பூர்வ பாகம்ங்கிறது என்ன, அதுல எதை மீன் பண்ணது, அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த பூர்வ பாகத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பூர்வ பாகத்துல என்ன விஷயங்கள் இருக்குன்னா, இந்த லலிதா சகஸ்ரநாமம் கிடைத்தது அம்பாளுடைய கிடைக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தார்கள். அதுல முக்கியமா அகத்தியர் என்கின்ற மாமுனிவரை பத்தி உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அகத்தியர் தான் இந்த அகஸ்தியர் கும்பமுனி என்று சொல்லக்கூடிய அகஸ்தியர் தான் இந்த லலிதா சகஸ்ர நாமக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தார். இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை யாருக்கு உபதேசம் பண்றது? ஹயக்ரீவர், திருமாலுடைய அவதாரமாகவே இருக்கக்கூடிய ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவருடைய அவதாரங்கள்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லலிதா உபாக்கியானங்கள் வரும்பொழுது அந்த பாட்டு வரும்போது நம்ம சிந்திப்போம். பூர்வ பாகங்கள் வரும்போது நம்ம சிந்திப்போம். ஹயக்ரீவருடைய அவதாரங்கள் எப்படி நடந்தது, எப்படி அகத்தியர் ஹயக்ரீவரை அணுகினாரு, அவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த அந்த கான்வர்சேஷன், என்னென்ன மாதிரியான கான்வர்சேஷன்லாம் நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி இந்த லலிதா நாமத்தை ஈஸியா நமக்கு கிடைச்சுதா, அகத்தியருக்கே ஈஸியா, அகத்திய மாமுனிவருக்கே ஈஸியா இருந்த லலிதா நாமம் கிடைக்கல. ரொம்ப பிரயாசப்பட்டு பிரயத்தனப்பட்டு தான் திருப்பி ரிப்பீட்டடா ஹயக்ரீவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி தான் அவருக்கு அந்த உபதேசம், சரி லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய உபதேசத்தை கிடைச்சது. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதுதான் பூர்வ பாகம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய பூர்வ பாகம் சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட், இனிஷியலா இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்டரி பார்ட். அதுல 50 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல தியான ஸ்லோகங்கள் 4 இருக்கு. தியான ஸ்லோகங்கள் 4. அந்த தியான ஸ்லோகத்துக்கு அடுத்து அம்பாளுடைய சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய நாமாவளிகள் ஸ்ரீமாதா என்று துவங்கி சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா என்று முடிகிற மாதிரி ஒரு 182 ஸ்லோகங்கள் இருக்குது. இந்த 182 மல்டிப்ளை பண்ணனீங்க, 2 மல்டிப்ளை பண்ணனீங்கன்னா 365 ஒரு ஆண்களுடைய கணக்கு. 1000 நாமங்கள் 182 ஸ்லோகங்கள். சகஸ்ரநாமாக்கள் 1000 சகஸ்ரநாமாக்களும் அந்த 1000 நாமாக்களும் 182 ஸ்லோகங்களுக்குள்ள அடங்கு.
அதை தொடர்ந்து எண்டு பார்ட், மூணாவது பகுதி பலஸ்ருதி என்று சொல்லக்கூடிய பகுதி. பலஸ்ருதினா என்ன? இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் சொல்லுவதனால, நாம் லலிதா உபாசனை செய்வதனால, லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லுவதாலோ கேட்பதாலோ அதை சிந்திப்பதனாலோ நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது, அந்த லலிதா சகஸ்ரநாமம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு விரிவாக சொல்லப்படக்கூடிய 86 ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 86 பலஸ்ருதி ஸ்லோகங்கள் இருக்கு. அதனுடைய பெனிஃபிட்டை மட்டும், என்ன மாதிரியான நலன்களை எல்லாம், அருள் நலன்களை எல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கு லலிதை வழங்குகிறாள். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு, தன்னுடைய அடியவர்களுக்கு அவள் லலிதையை எப்படியெல்லாம் மகிழ்ந்து அவள் நன்மைகளை செய்கின்றாள் என்று விரிவாக சொல்லியிருக்கிறதா அந்த பலசுண்டியில வரக்கூடிய 86 ஸ்லோகங்கள். அன்பர்களே, இப்போ நீங்க இதுல எல்லாரும் இப்ப நீங்க லலிதா சகஸ்ரநாம எத்தனை பேர் உபாசனை பண்றீங்க, அதுல எவ்வளவு பேர் பிராக்டிஸ் இருக்கீங்க? இப்ப நீங்க இதுல 3 வகையா இருப்பீங்க. அம்பாலை பத்தி, லலிதையை பத்தி, லலிதா சகஸ்ரநாமத்தை பத்தி கொஞ்சம் அறிமுகம் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு, சில பேருக்கு அறிமுகம் இருக்கும், நல்ல லிசனிங் பண்ணியிருப்பீங்க. பட் நாட் ரிசீவ் பண்ண முடியாது. சில பேருக்கு அதை தப்பா ஆயிடணும், நம்ம கரெக்டா உச்சரிக்கலைனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, நமக்கு அம்பால் எதுவும் நமக்கு தட்டிச்சுவாலோ, நெகட்டிவான எஃபெக்ட் எதுவும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே படிக்கிறோம், கேட்கிறோம், கேசட்ல பிளே பண்ணிட்டு அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம். ஒரு குரூப் நீங்க வரக்கூடிய இதுல வித்தியார்த்திகள் அப்படி கொஞ்சம் பேர் இருக்கலாம். சில பேருக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ரிசைட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா they may not have some aware of that meaning of that. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய பொருளை சிந்திப்பதற்கு இந்த நமக்கெல்லாம் இந்த ஒரு ஜென்மா பத்தாது. 100 1000 ஜென்மாக்கள் எடுத்தா தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய, பேசிக்கிட்டே இருக்கலாம், அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த பொருளை, மேலோட்டமான பொருள் கூட நமக்கு இல்லாம, பட் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய அன்பர்களும் இருப்பாங்க. ஆனா பட் அவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய உள்பொருள், அதுல புரிந்திருக்கக்கூடிய உள்பொருள் கிடையாது. அப்ப அவங்களுக்கு பலன் உண்டுன்னா கண்டிப்பாக பலன் உண்டு. அந்த பொருளறிந்து நாம் சொன்னோம்னா 1000 தடவை நம்ம மந்திரத்தை சொல்றதுக்கும் லலிதா சகஸ்ரநாமத்தை சேவிக்கிறதுக்கும், அந்த பொருளை, அதிலே புரிந்திருக்கக்கூடிய அர்த்தார்த்தங்களை, ஆத்மார்த்தமான அதிலே புரிந்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஆழமான வேத வித்துக்கள், வேத சாஸ்திரங்கள், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் புரிந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை பாராயணம் பண்ணணும்னா இன்னும் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அம்பாள் பூரணமாக மகிழ்ந்து 1000 மடங்கு நமக்கு மகிழ்ந்து செய்வாளாம். சில பேருக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஐடியா இருக்கும். லலிதா சகஸ்ரநாமம் எல்லாரும் படிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் நிறைய சொன்னா, இப்ப முன்னாடி எல்லாம் அதை பத்தி அவேர் இல்லை, இப்போ அவேர்னஸ் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருமே லலிதா சகஸ்ரநாமம் எந்த சோசியல் மீடியாவை போட்டாலும் நீங்க லலிதா சகஸ்ரநாமத்தை பத்தி வருது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பதிவுகள்லாம் போடுறாங்க. ஸோ அதனால, ஆனாலும் எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் இது எப்படி பழகிறது, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு இருக்கும். டவுட்டோடய அதை யார்கிட்ட பழகிறது, எப்படி இது நம்ம போய் கேட்கறது, நம்மளா வாசிச்சா தப்பு தப்பா வருது, அதுல வரிகள் எல்லாம் சேர்த்து படிக்க முடியலன்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் வீட்டுல இன்னும் ரெகுலரா இதுல நீங்க சக்கர பூஜை, ஸ்ரீ சக்கர மகாமேரு பூஜை பண்ணிட்டு அம்பாவை வாசிக்கிறவங்க இருப்பீங்க. எல்லாருக்கும் இதை பத்தி ஐடியா இல்லாதவங்க இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது, நாம எல்லாருமே சகஸ்ரநாமத்தை, இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சகஸ்ரநாமத்தை ஏறக்குறைய ஒரு 30-36 வகுப்புகளுக்குள்ள சகஸ்ரநாமத்தை நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை கண்டிப்பான முறையில நம்ம ஆழ்ந்த பொருளோடு நல்ல நீங்க கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு அது புரிதல், ஒரு புரிதலை ஏற்பட வச்சு நாம எல்லாருமே நன்றாக பாராயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அடுத்து ஒரு பேசிக்கான நல்ல இதை என்னால உருவாக்கி கொடுக்க முடியும். அதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுவான்னு நினைக்கிறேன், நான் நம்புறேன். அதுக்கு உங்களுடைய விசுவாசம், உண்மையான ஒரு அன்பும், ஒரு அம்பாள் இடத்துல உண்மையான பிரீத்தியும், இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை தொடர்ந்து நாம
வித்தவுட் இது இல்லாம மிஸ்டேக் இல்லாம நம்ம பழகிக்கிறணும். ஆனா இதை நம்ம தப்பா சொல்லிடுவோம்ங்கிற எக்ஸிகியூஷன் மட்டும் எக்காரணத்தை கொண்டு வேண்டாம். கண்டிப்பான முறையில நம்ம முயற்சி நம்மளுடையது. நம்ம முயற்சி பண்ணணும்னா விசுவாசம், முயற்சியும் பயிற்சி, அம்பாள் இடத்துல உண்மையான விசுவாசம், இந்த 3 மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில லலிதா சகஸ்ர நாமத்தை பூரணமாக நம்ம கற்று தேர்ந்து, பொருளோடு கற்று தேர்ந்து, அறிந்து, உணர்ந்து, அனுபவித்து, அன்னை லலிதைக்கு பக்கத்துல அன்னை லலிதையினுடைய சிந்தனையில எப்போதும் நம்மளுடைய லலிதையை நம்ம நம்மளோட லலிதையோட நாம இருக்கலாம், லலிதை நம்மளோட இருப்பா. அந்த அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ அம்பாளுடைய கிருபா கடாட்சியத்தினால அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தகுதி கிடையாது. ஐ எம் நாட் த அஷூரன்ஸ் நம்மளால நம்ம கொடுக்கணும். அவளுடைய நினைப்பு இல்லாம இந்த அளவுக்கு இந்த நிகழ்வு எல்லாம் வந்திருக்கிறாரு. இவ்வளவு அவளுடைய நினைப்பு இருந்தா, அவளுடைய அம்பாளுடைய ஸ்மிருதி இருந்தாதான் இந்த அளவுக்கு நம்ம வர முடியும். அம்பாளுடைய கிருபாகடாட்சிங்கிறத தவிர வேற எதுவும் இல்லை. பெரியவர்களே, இதுல வயதுங்கிறது இட்ஸ் நாட் அ கிரைட்டீரியா. இதுல யாருக்கும் வயது, சின்ன குழந்தை, பெரிய ஆளுங்க, எனக்கு வயது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இதுல அம்பாளுடைய பக்தர்கள் ஆத்மார்த்தமா அவளுடைய பிள்ளைகள், நாம எல்லாருமே அவளுடைய பிள்ளைகள். ஏன்னா அம்பாள் லலிதா பிரம்ம கீட்ட ஜனன்னு சொல்லுது சகஸ்ரநாமத்துல ஒரு நாமா. பிரம்ம கீட்ட ஜனன். பிரம்மனா நம்மளை படைத்த பிரம்மனுக்கும் அவள் தான் தாய். தரையில ஊர்ந்து போகக்கூடிய புழுவுக்கும் அவள் தான் தாய். பிரம்மாவை படைத்ததுனாலே பிரம்மாவுக்கும் அவள் தான். அதனாலதான் பிரம்ம கீட்ட ஜனனி. சோ இப்ப நம்ம எல்லாருமே இந்த இதுல இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சகோதர சகோதரிகள், அன்னையினுடைய அம்பாளுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல பெரியவர்கள் சின்னவங்க அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. வாழிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியினுடைய அளவுகள் தானே நமக்கு வயது தவிர வேற எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடைக்காது. இவர்களே, இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்புயர்வில்லாத ஒரு இந்த ஸ்தோத்திரம் இது எங்க இருக்கு, இது எந்த புராணங்கள்ல இதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஸ்ரீ ஹயக்ரீவருக்கும் கும்பமுனி என்று சொல்லக்கூடிய அகத்திய மாமுனிவருக்கும் நடந்த உரையாடல் கான்வர்சேஷன். அதாவது இப்போ பகவத்கீதை இருக்குது. பகவத்கீதை மகாபாரதத்துல கண்ணன் யாருக்கு கிருஷ்ண பரமாத்மான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அந்த கான்வர்சேஷன் தான் 18 ஸ்லோகங்கள், 18 அத்தியாயங்களா பகவத்கீதையாக நமக்கு கிடைச்சது அந்த கான்வர்சேஷன். அது மாதிரி அகத்திய மாமுனிவர் ஹயக்ரீவருக்கும் இடையிலே நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பாதம், அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல், அப்படி உரையாடும் பொழுது அவர்கிட்ட கேட்கும் பொழுது ஹயக்ரீவர் கும்பமுனி என்று சொல்லக்கூடிய அகத்திய பெருமானுக்கு, சித்த புருஷனுடைய தலைவராக திகழக்கூடிய அகத்தியருக்கு அதை உபதேசம் பண்ணினார். அப்போ அவர் உபதேசம் பண்ணினார், அண்டர்லைன் உபதேசம் தான் பண்ணினார். அப்ப லலிதா சகஸ்ர நாமத்தை எழுதியது யார்? ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணினார். ஹயக்ரீவர் தான் லலிதா சகஸ்ர நாமத்தை எழுதினார். அவர் சொன்னாருன்னு சொல்றீங்க. ஹயக்ரீவர் ஜஸ்ட் உபதேசம் பண்ணினார் அகத்திய மாமனிவருக்கு. சோ அப்ப அது ஏற்கனவே இருக்கு. இது யார் எழுதுவது அப்படின்னாக்கா, அம்பாளே தன்னுடைய பக்தர்களுக்காக அம்பாளுடைய ஆத்மியினாலே அம்பாளிடத்துல இருக்கக்கூடிய அந்த வாக்தேவிகள் சொல்லக்கூடிய வாக்தேவிகளுடைய அவங்கள்ட்ட சொல்லி வாக்வாதிகள் எழுதினாங்க. அம்பாள் நினைச்சா, அம்பாள் என்ன நினைக்கிறாங்கிறத இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை அதோடைய போயட்ரியோட அந்த லலிதா சகஸ்ரநாமத்துடைய உரிமையாளர் காப்பிரைட்ஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லலிதா. அன்னை லலிதா பரமேஸ்வரி தான் அதுக்கு காப்பிரைட். அவதான் அதை ஏற்று அவன் மனசுல நினைக்கிறான். அன்னை லலிதா நினைக்கக்கூடியத யார எழுதுறா? வாக்கு தேவதைகளை அவங்களுடைய பார்த்த மாத்திரத்துல எப்படி பார்க்கிறா, மனசுல நினைக்கிறா. என்னுடைய அடியவர்கள் துதிப்பதற்காக, என்னை துதிப்பதற்காக எனக்கு இந்த லலிதா சகஸ்ர நாமத்தில் என்கின்ற அற்புதமான ஸ்தோத்திரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அதெல்லாம் இந்த இப்ப நம்ம பார்க்க போறோம் டீட்டெயிலா.
இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஹிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக இது வந்து அகத்திய முனிவருக்காக ஹயகிரிவர் அகத்திய முனிவருக்கு உபதேசம் பண்ணதான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் பாயிண்ட் நம்பர் 1. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை இயற்றியது யாரு? வாக்தேவதைகள். அம்பாலே தான் அதுக்கு ஆதர். இந்த 1000 நாமங்களுமே தன்னை வணங்கக்கூடிய பக்த ஜனங்களினுடைய நன்மைக்காக பரதேவதை, அவ்விய கருணாமூர்த்தி தேவி லலிதா திரிபுர சுந்தரியினுடைய ஆக்ஞையுடைய பேருனால வசின்யாதி தேவதைகள், வாக்தேவதைகளால அன்னையை போற்றி துதிக்கின்ற அந்த ரகசியங்களுக்கெல்லாம் மேலான ரகசியத்தை இந்த லலிதா சகஸ்ர நாமாவளி என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை அருள் செய்தார்கள். சரியா? இது பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து வந்து இது எளிதான விஷயமானது. இந்த லலிதா சகஸ்ரநாமம் பரம ரகசியமானது. ஸ்தோத்திரங்களுக்கு நோ கம்பாரிசன். இது வேற எந்த ஸ்தோத்திரங்களோடையும் இது கம்பேர் பண்ண முடியாது. ஸ்தோத்திரங்களுக்கு எல்லாம் மேலான ஸ்தோத்திரம் பரம ரகசியமானது. பாயிண்ட் நம்பர் 3, இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்கிறது பரம ரகசியமானது. இந்த ஸ்தோத்திரம் அன்னை தேவியுடைய பூரணமான கிருபாகடாட்சியத்தினால நமக்கு பராசக்தியினுடைய கைவல்ய பதத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஈடு இணை இல்லாத அருட்சாதனம் அப்படிங்கிறதுல there is no doubt. இதற்கு மேல நமக்கு அருட்சாதனம் என்பது கிடையாது, அதுல சந்தேகம் என்பதே கிடையாது. புரியுதுங்களா? பாயிண்ட் நம்பர் 3. அப்போ பாயிண்ட் நம்பர் 3 என்ன சொல்லுது? பரம ரகசியமானது இது. இந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பரம ரகசியமானது. இந்த ஸ்தோத்திரம் வந்து தேவியுடைய பூரணமான கிருபாகடாட்சியத்தையும் அவளுடைய கைவல்ய பதவியையும் கைவல்ய பதத்தையும் நமக்கு அருளும் ஒரு ஈடு இணையற்ற சாதனம் என்பதுல நமக்கு சந்தேகம். இந்த அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய 1000 திவ்ய நாமங்கள் வந்து எப்படின்னா வேதங்கள், உபனிஷத்துக்கள், இதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான சாரங்களையும் இது உள்ளடக்கிறது. ஒரு நாமாவை சிந்திச்சோம்னா அந்த ஒரு நாமா பல கிளைகளாக பலவித விஷயங்களை போய் டச் பண்ணிட்டே போகும். அந்த ஒரு நாமாங்கிறது ஒரு வேர் சொல் இல்லையா? அந்த ஒரு பேர் சொல். ஒரு நாமாங்கிற அந்த ஒரு நாமத்துக்குள்ள பார்த்தோம்னா 1000 அர்த்தங்கள் வேரோடி இருக்கு. இந்த அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய 1000 திவ்ய நாமங்களானது வேதங்கள், உபனிஷத்துக்கள், இதனுடைய அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அதை காட்டிலும் ஒருபடி மேலானது. வேதங்களில் இருக்கக்கூடிய சாரங்கள், சரத்துக்கள், வேதத்தினுடைய சாரங்கள் சொல்றோம் இல்லையா? இந்த வேத சாரங்களினுடைய சரத்துக்களை எல்லாம் அதை பூரா அப்ஸ்ட்ராக்ட் போட்டோம்னா அந்த அப்ஸ்ட்ராக்டை காட்டிலும் இட் இஸ் வேல்யூபிள். அதுக்கு இட் இஸ் மோர் தென் தட். அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இந்த லலிதா திவ்ய சகஸ்ரநாமம் ஒவ்வொரு நாமாவும் அவ்வளவு ரொம்ப ஒரு வேலிடாங்க. இந்த 1000 நாமக்களுமே மந்திர வடிவமாகும். ஒவ்வொரு நாமமுமே ஒரு மந்திரம் மாதிரி தான். ஒவ்வொரு மந்திரமாக ரெசிடேஷன் பண்ணலாம், அது ஒரு பலன் தரும். ஒவ்வொரு மந்திரமும் அது இத்தனை அக்ஷரங்களாலதான் ஆயிருக்கு அப்படின்னு நிச்சயிக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் சூத்திரங்கள் இருக்கு. ஃபுல்லா சான்ஸ்கிரிட்ல கிராமட்டிக்கலா இருக்கு. ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு கிராமட்டிக்கல். அந்த ஒவ்வொரு நாமாவில இருந்து எடுத்து வரக்கூடிய சப்தங்கள் நமக்கு நம்ம உடல்ல, ஆத்மாவில நமக்கு ஒவ்வொரு விதமான இதையும் நமக்கு தந்துடலும். நமக்கு வெவ்வேறு விதமான ஒரு இது நமக்கு தருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? நமக்கு அந்த மாதிரியான ஒவ்வொரு இதையும் நமக்கு தரும், பலனை தரக்கூடியது. இந்த 1000 நாமாக்கள்ல முழு ஸ்தோத்திரமும் சேர்த்தோம்னா இது ஒரு மாலாமந்திர ஸ்வரூபமானது. இந்த 1000 நாமங்களினுடைய வரிசை கிரமத்தை இதுல என்ன அப்படின்னாக்க, இந்த 1000 நாமாக்கள் இருக்கு இல்லையா, ஒன்றே ஒண்ணா. இந்த 1000 நாமாக்களுடைய வரிசை கிரமத்தை வந்து we cannot alternate. அதை மாற்ற முடியாது. அது ஒரு இடத்துல இருந்து ஒரு புதிய இதை வந்து பொருள் இதாயிரும், பொருள் கரெக்டா கிடைக்காது. அதனால இந்த நாமாவுக்கு எடுத்துதான் இது, இந்த நாமாவுக்கு எடுத்துதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னோட ஒண்ணு ஒன்றே ஒண்ணு அவர் செயின் மாதிரி. அப்படி
ஒன்ன புதுசா ஒரு நாமாக்களை மாத்தவோ வேற எழுதணுமோ ஆல்டர்னேட் பண்றதுக்கு பண்ண முடியாது. அப்பேற்பட்டது. ஏன்னா ஒரு மாலாமந்திரம் இது 1000 நாமங்களையும் சேர்த்தம் என்றால் இது ஒரு மாலாமந்திர சுரூபமானது. ஒரு மந்திரத்துக்கே ஒரு பலம்னா மாலைன்னா பெரிய கண்டினியூஸா மாலையா மாலை மாலை இருக்கக்கூடியது இது மாலா மந்திரம். மாலை மந்திரங்களினுடைய தொகுப்பு 1000 மந்திரங்களுடைய தொகுப்பு தான் மாலா மந்திரம். அடுத்து தேவியினுடைய 1000 நாமங்களினுடைய பொருள்களை நம்ம ஏதோ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பொருளோட சிந்திக்கலாம் ஈஸியா அப்படின்னு சிந்திக்கலாம். நம்ம எவ்வளவுதான் சிந்தித்தாலும் நமக்கு ஒவ்வொரு விதமான பொருளை அம்பாள் நமக்கு வரும். இது மேலோட்டமா நமக்கு ஒரு ஜென்மா போதாது சொல்லப்போம். அம்பிகையானவள் ஏன்னா அவள் அவ்வியாஜ கருணாமூர்த்தி. அவ்வியாஜ கருணாமூர்த்தினா என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பலம், பலவீனம், குற்றம், குறைகள், பொருளாதாரம், இதெல்லாம் அவளுக்கு தூசி. இதெல்லாம் அவள் பார்க்கறது கிடையாது. அவள் பார்க்கிறது நம்மள்கிட்ட எதையுமே பார்க்கலாம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகிட்ட எப்படி அன்கண்டிஷனல் லவ், இது இப்படி செஞ்சா இப்படி நான் லவ், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத, ஒரு கட்டுப்பாடும் இல்லாத, நிபந்தனை இல்லாத அன்பு செலுத்தக்கூடியவள் அன்னை. அதனாலதான் அவளுக்கு பேரு அவ்வியாஜ கருணாமூர்த்தி உண்டு. இந்த ஜெகன்மாதாவிலேயே இந்த ஜெகத்துக்கே தாயாக இருக்கிறதுனால நாமெல்லாம் அவளுடைய குழந்தைகள். அப்போ நாம தேவிய அம்பாளை எப்படி உபாசித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்வாள் அப்படிங்கிறது டாக்குமெண்ட் தான். பாருங்க, லலிதோபாக்கியத்திலே வருது இந்த தேவி நாம சகஸ்ராணி ஓடிச்ச சந்தி கும்பஜன. தேவியினுடைய இது யார் சொல்றது? ஹயக்கிரிவர் சொல்றார். தேவி நாம சகஸ்ராணி ஓடிச்ச சந்தி கும்பஜன. தேவியினுடைய நாமங்கள் கோடிக்கணக்கானது. இன்னொரு ஒரு வார்த்தை சகசிரம்னா என்ன? 1000 அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. சகசிரம்னா 1000. ஆனா அப்பார்ட் ஃப்ரம் தட் சகசிரம்ங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட்ல இன்னொரு ஒரு மீனிங்னா என்னன்னா எண்ணற்றது, அன்கவுண்டபிள், கவுண்ட்லெஸ். அது எண்ணிக்கை நியூமரஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம், அதுவும் ஒரு அர்த்தம் தான் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான நாமங்கள்ல அம்பாளுக்கு கோடிக்கணக்கான திருநாமங்கள் இருக்கான். அந்த கோடிக்கணக்கான திருநாமங்கள்ல 10 விதமான சகசிர நாமங்கள் முக்கியமானதாக சொல்லப்படுது. 10 விதமான சகசிர நாமங்கள் முக்கியமானது. அது என்ன 10 விதமான முக்கிய சகசிரநாமம்? கங்கா, பவானி, காயத்ரி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷியாமலா, லலிதா, நசகா. இந்த 10 விதமான தேவியினுடைய சகசிர நாமங்கள்ல அம்பாளுக்கு 10 சுரூபங்கள் ரொம்ப முக்கியமானதாக சொல்லுது. அதுல இந்த 10 விதமான தேவியினுடைய சகசிர நாமங்கள்ல லலிதா சகசிரநாமமானது ரொம்ப 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 பொருத்தமானது. மேலானவைகளுக்கு எல்லாம் மேலானது. சரியா? நான் சொல்றதெல்லாம் நீங்க குறிப்புகள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எடுக்கிறீங்களா? நான் சொல்றதெல்லாம் அப்ப அப்படியே நீங்க கொஞ்சம் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எடுக்கிறீங்களா? எடுக்கிறோம் சார். கொஞ்சம் நீங்க குறிப்புகள் அப்படியே கொஞ்சம் புரியுற மாதிரி 6ல ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பத்தினா நீங்க சிந்திக்கலாம். சொல்றதுக்கா நம்ம அந்த பூர்வ பாகத்தை முடிச்சுதான் அம்பாளுடைய போறோம். இன்னும் ஒரு 4 கிளாஸ் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பெருமைகளை நீங்க உணரணும். இப்போ பூர்வ பாகத்தினுடைய விஷயங்களை கூட நம்ம தெளிவுபடுத்தி நம்ம சொல்லும் போதுதான் இனிமேதான் பூர்வ பாகத்துக்கு வரப்போம். இதெல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு முகமுறை தான். ரகசியானாம் ரகசியமுச்ச லலிதா பிரீதிதாயகம், ரகசியானாம் ரகசியம் லலிதா பிரீதிதாயகம், அனேன சத்ருதம் கோத்திரம் நபூதம் நபிவிஷ்யதி. அனேன சத்ருசம் ஸ்தோத்திரம் நபூதம் நபிவிஷ்யதி. ஏன்னா ரகசியானாம் ரகசியம், ரகசியங்களுக்கெல்லாம் மேலான ரகசியம் இது. தேவி லலிதா, அது மட்டுமல்ல, தேவி லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கு மிகுந்த சந்தோஷத்தை பிரீத்தியை கொடுக்கக்கூடியதான் இந்த லலிதா. இதற்கு சமமான ஸ்தோத்திரம் இருந்ததும் இல்லை,
இனி இருக்க போவதும் இல்லைங்கிறது பலசுத்தி. நானேன சத்ருசம் ஸ்தோத்திரம் சர்வதந்திரேஷு வித்தியதே தஸ்மாத் உபாசகோ நித்தியம் கீர்த்தையே இதம் ஆதாரதா. அதாவது சமஸ்தமான மந்திரங்கள்ல இதற்கு சமமான அல்லது இதற்கு ஈக்குவலான இது மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் கிடையாது. அதனால அம்பாளுடைய அடியவர்களாகிய நாம், உபாசகர்களாகிய நாம் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை கத்துட்டு அதோட இருக்கக்கூடாது. அதை சிரத்தையோட தினந்தோறும் நித்தியமும் நம்மளுடைய உயிர் உள்ள வரையில, இந்த ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கிற வரையில, இந்த உடல் நமக்கு இருக்கிற வரையிலும் கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்றார். அக்ரி. அப்பேகம் நாமயோ வேத்தி தாத்வர்த்த நிகமாதிபிகி. சோ அபி ஸ்ரீ லலிதா லோகே கல்ப கோட்டி வசேன் நரக. அதாவது பாருங்க, இதை உபாசிக்கக்கூடிய உபாசகர் அர்த்தத்தோடு அர்த்தம் புரிந்து பொருள் புரிந்து அப்பேகம் நாமயோ வேத்தி தாத்வர்த்த நிகமாதிபிகி, ஒரு நாமத்தை சொன்னாலும் போதுமா? எப்படி உபாசனம், இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல 1000 நாமங்கள் இருக்கு இல்லையா? இந்த 1000 நாமங்கள்ல ஏதாவது ஒரு நாமத்தை உள்ளார்ந்து அறிந்து தெரிந்து புரிந்து ஆத்மார்த்தமாக உணர்ந்து சொன்னா போதுமா? அர்த்தத்தோடு ஒரு நாமத்தை சொன்னாலும் கூட அவன் எங்க இருப்பானா? கல்ப கோடி வசேன் அம்பாளுடைய ஸ்ரீ லலிதா லோகே, அம்பாள்கிட்ட கல்ப கோடி காலம், ஒரு கல்ப கோடி காலம் ஸ்ரீ லலிதாம்பையுடைய லோகத்திலே வசிப்பான். யாரு? இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்றவன் ஒரு தடவை பொருள் தெரிஞ்சு சொல்லணும். அது பொருள் தெரிஞ்சு சொன்னா ஸ்ரீ லலிதா லோகே கல்ப கோட்டியில் வசேன் நரக, அப்படி சொல்றவன் கோடி கல்ப கோடி வருஷம் ஸ்ரீ லலிதாவினுடைய லோகத்திலே வசிப்பான். அப்படிங்கிறது நான் சொல்லல, தேவி புராணம் சொல்ல. அனதீதம் அவிஜாதம் நிக தேனைக பட்டியதே அனக்னாவிய துஷ்கைதே நத ஜுவலதி தர்க்கிசி. அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்ப நான் முதல்ல கிளாஸ்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அதாவது சார் இதை நான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் உபாசிக்கிறேன், ஆனா எனக்கு பொருள் தெரியலையே சார். இப்போ நீங்க பொருள் எல்லாம் சொல்றேன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஏதோ உங்களுக்கு எப்படி சொல்ல போறீங்கன்னு தெரியல, ஏதோ எங்களுக்கு புரியுமே, நீங்க சொல்ல புரியாது, ஏதோ நீங்க பொருள் சொல்லுவீங்கன்னு நம்பி நாங்க இருக்கோம், நினைக்கிறோம், நம்புறோம். ஆனா அந்த பொருள் சொல்லாம தெரியாம சொன்னா இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்றதே அப்ப இது வரைக்கும் பலன் இல்லையான்னு கண்டிப்பான முறையில பலன் உண்டு. அதுதான், அதுக்குதான் இது பதில் சொல்றாரு, அக்ரிவரே சொல்றாரு. அதாவது அர்த்த ஞானம் இல்லாமல், அர்த்தம் ஒரு மந்திரத்தை சொல்லும் போது அந்த மந்திரத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் தெரியாம, அந்த ஞானம் இல்லாமல் நாம் அதை சொன்னால் நமக்கு என்ன, அது எப்படியா ஹோமம் பண்றோம் இல்லையா? யாகம் பண்ணும் போது அனைந்த சாம்பல்ல போய் நெய்ய ஊற்றி, அப்புறம் அந்த யாகாதிகளை, யாக பொருள்களை யாகத்துக்கு உண்டான பொருள்களை நம்ம ஆகுதி பண்ணணும்னா அது எப்படி, அதுல ஏதாவது அப்ப போய் அமர்ந்த சாம்பல்ல கொண்டு நெய்ய ஊத்தினோம்னா என்ன, ஏதாவது ஜொலிக்குமா? ஜொலிக்காது. அது மாதிரியா, அதாவது அர்த்த ஞானம் இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த மந்திர ஜபமானது அனைந்த யஜ்ஞ சாம்பலிலே ஆகுதி பண்ணுவதற்கு சமம் அப்படின்னு சொல்றான். அனக்னாவிய சுஸ்கதே நதத் ஜொலதி தர்கீசி அனதீதம் அவிஜாதம் நிகதை நிகப்பட்டதே. புரியுதா? அப்போ அதுக்குதான் நம்ம அம்பாள் அடுத்த நிலைக்கு நம்மளை தேர்ந்தெடுத்தான். அர்த்தத்தை உள்ள லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லிடுச்சு. இனிமே அதுக்கு நம்ம பொருளை உணர்த்தணும் அப்படின்னு அம்பாளுடைய கிருபை பண்ணனா அந்த நமக்கு அர்த்தத்தை நாம சிந்திக்கக்கூடிய அந்த ஞானத்தை அவதான் கொடுக்கும். அம்பிகையை வழிபடவும் அவருடைய நாமாவை உச்சரிப்பதற்கும் கோடி கோடி ஜென்மங்கள்ல நாம் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் சாத்தியமே. சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னா இது சாத்தியம் கிடையாதுங்கிறது ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அம்பிகை அம்பாலை நம்ம உபாசரிக்கிறதுக்கு, அவருடைய நாமாவை உச்சரிக்கிறதுக்கு லேசான விஷயம் கிடையாது. தேவிய நாம வழிபடணும், லலிதாவை நினைக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்ததே
ஆசை ஏற்படுவதற்கே உங்களுக்கு பூர்வ ஜென்மத்திலே புண்ணியம் இருக்கலாம். அபிராமிப்பட்டர் பாடுறாரு, கண்ணியது உன் புகழ் கற்பது உண்ணாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாமுயத்தில் பகலிரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் வையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது அம்மே என் அம்மே புதியவளை பூத்தவளை பாடுறார் அபிராமிப்பட்டர். நாம கருதுறது அம்மா உன்னுடைய புகழைதான் பார்க்கிறேன். அம்பாள் அவளுடைய இரு பாதாமுயத்துல நாம நினைக்கிறது நம்ம பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனாலதான் அவளுடைய அம்மாவே நம்மளால சித்திக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் முன்னால் செய்த என்ன முற்பிரிவுல என்ன புண்ணியம் செய்யணுமான்னு கேட்கிறாரு அம்பிகை அம்பாள்கிட்ட அபிராமிட்ட. ஆக இந்த அருமை பெருமை உள்ள இந்த அம்பிகையை நம்மளுடைய எளிமையான பக்தருக்கு அருளை முயற்சிக்கிறான். அவள் எப்பேற்பட்ட உயர்ந்தவள், அவளுக்கு ஒப்புமையே கிடையாது அம்பாள். நான் இந்திராதி தேவர்களே தேவி இப்படிப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷன் பண்ண முடியல. பிரம்மா, சிவன், மகாவிஷ்ணு யாராலும், ஏன்னா அவன் படைச்சு வந்தான். இந்திராதி தேவர்களே தேவி அம்பாள் இப்படிப்பட்டவள் தான், ஆதிபராசக்தி இப்படிப்பட்டவள் தான் என்று ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்ண முடியல. அவ அறிய முடியாது. அப்பேற்பட்ட அவங்களே அறியலாத தடுமாறுற போது நம்மள மாதிரி ஆக்காவியா இருக்கு, நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான மனிதர்களுக்கு அவள் அருள் செய்து அருள் பாலிக்கிறாள் என்றால் நம்மளை தடுத்தாட்கொள்கிறாள்னா அவளது எளிமையும் கருணையும் அவளுடைய வாத்சல்யத்துக்கும் இதை விட வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? கிடையாது. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அவன் அப்பேற்பட்ட இந்திராதி தேவாதி தேவர்கள் 30 கோடி தேவர்களும் அவ எப்படிப்பட்டவர்கள் கண்டுபிடிக்க முடியல. அவளை அவன் எப்படிப்பட்டவர்களை டிஸ்கிரிப்ஷன் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அவ அன்பெனும் பிடியில் அகப்படுகிறார். அவளது எளிமையும் கருணையும் வாத்சல்யத்தையும் நம்ம என்ன சொல்றது? அதுதான் நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய பலன். இந்த தேவியானவள் அன்னை உலகை படைத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் அவள் வியாபித்திருக்கிறார். அதோடு மட்டுமா இந்த உலகம் அழிந்து பிரளய காலத்துக்கு பின்னும் அவள் தான் மிஞ்சுகிறாள். அதிசங்கரே சொல்வார், சிவசக்தியோக்தாயுதி பகவதி சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நசே தேவம் நகலு குச்சலஸ்பந்துதி மத்பிஹி அதஸ்வாமாராத்யம் ஹரிஹர விரிஞாதி விபரவி பிரணந்தும் தோற்றும் வா கதமக்கிருத புண்ணிய பிரபவதி. அது பரமசிவனே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவைகளை செய்வதற்கு அம்மா உன்னுடைய தயவை எதிர்பார்க்கிறார். உன்னோடு அவர் சேர்ந்து இணைந்திருக்கிற போது அவர் அசைவதற்கு கூட திறனில்லாதவராக இருக்கிறார். ஆதிசங்கர் அப்பேற்பட்ட உன்னை நமஸ்காரம் செய்வதற்கு அல்லது வாக்கினாலே துதிப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னா ஆதிசங்கரர் கேட்கிறார். அப்ப நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா அவள் நமக்கு எல்லாம் அன்னை, அவள் நாமெல்லாம் அவளுடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமை நமக்கு இருக்கிறது. ஹரி ஹரன் பிரம்மன் இந்திராதி தேவர்களும் அஷ்டதி பாலகர்களும் போற்றி துதிக்கக்கூடிய பேறு பெற்றவள் அவள், பெருமையுடையவள். மட்டுமா அம்பாள் நம்ம வணங்கினோம்னா லலிதாதேவி உபாசிப்பவர்கள் அம்பாள் ஒருத்தி மட்டும்தான் அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த சதுர்வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் ஒரு சேர அறக்கூடிய இந்த ஜென்மாவுக்கு, அதாவது இந்த ஜென்மாவுக்கு தேவையான பொருட்செல்வமும் அருட்செல்வமும் ரெண்டையுமே ஒரு சேர தரக்கூடியவிடம். அதிலும் கேட்கிறதுக்கு மேல தருவாளாம். அதிலும் நாம் வேண்டும் அளவுக்கு மேல் கொடுக்கக்கூடிய கோமளமான ஹிருதயத்தை கூடிய உள்ளம்பா. பயாத்ராதம் தாதம் பலம் அபிஜம் ஆக்ஞாயம் அதிகம். அவளுக்கு வாஜ்யம் அதிகம், ஈடுபாடு அதிகம், நம்ம மேல ரொம்ப இரக்கம் அதிகம், வாஞ்சை அதிகம். சரங்கேலும் பிராணம் கவதி சரணேவ திகுணம், அதுல ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவன். இந்த பிள்ளைக்கு தன்னுடைய அடியவர்களுக்கு எதை எப்ப கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நிபுணத்துவம் ஸ்பெஷலிஸ்ட். அம்பாள் சுப்ரபிரசாதி, சீக்கிரத்திலேயே அவள் சந்தோஷம் அடைந்து அனுகிரகம் செய்யக்கூடிய சுபாவம் உடையவள். அவள் நம்ம அடியவர்களை ரொம்ப சோதிச்சுலாம் பார்க்க மாட்டான். தேவியே நம்மை சகலவித ஆபத்துக்கள்ல இருந்து காப்பாற்றக்கூடியவள். ஹரி
அது மட்டுமா, இந்த சகல விதமான பாவங்களுக்கும் அன்னையினுடைய திருவடி தாமரையினுடைய ஸ்மரணம் தான், அவளுடைய நினைப்பு ஒண்ணுதான் பிராயச்சித்தம். கிருதஸ்யாகில பாவஸ்ய ஞானதோ அஜானதோ விவா பிராயச்சித்தம் பரம் புரோக்தம் பராசக்தே பதம் ஸ்மிருதிக்கு. சகல விதமான பாவங்களுக்கும் அன்னையுடைய திருவடி தாமரைகள தியானம் பண்ணி அவருடைய கைவல்ய பதத்தை நாம் சிந்திக்கிறது ஒண்ணுதான் பிராயச்சித்தம். ஜாதகங்களை பத்தி நவகிரகங்களை பத்தி பயன்படவே தேவை கிடையாது. ஜாதகம் பார்க்க வேண்டாம், எதுவுமே வேணாம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் ஒன்றை சொன்னால் இந்த பிரபஞ்சமே நாம என்ன நினைக்கிறோமோ நமக்கு உறுதுணையாக இருக்கும். நமக்கு நவக்கிரகங்களும் மகிழ்ந்து நன்மையை மட்டும்தான் செய்யும். அம்பாளை விட உயர்ந்த தெய்வம் இல்லை. அம்பாளை ஆராதித்தால் சகல தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள் என்பதுதான் வேதங்களுடைய நிலைப்பாடு. தேவி லலிதா மகா திரிபுர சுந்தரி. ஏன்னா அவள் சகல தேவதைகளுடைய வடிவமாகும். அதத்தான் சொல்றாங்க, சமானாதிக வர்ஜிதான்னு ஒரு நாமம் இருக்கு அவளுக்கு. சமானாதிக வர்ஜிதா, சமன் அதிக வர்ஜிதா. சமன்னா சமம் கிடையாது. அவளை ஒரு சமம்னா ஒண்ணுக்கு ஈக்குவல் இன்னொன்னு சொல்றோம் இல்லையா, இது சமம் அப்படின்னு சொல்றோம்ல, அது கிடையாது. சமான ஆதிக, எதையுமே அவளை கம்பேர் பண்ண முடியாது, சமப்படுத்த முடியாது. கிரேட்டர் தென் கிரேட்டஸ்ட். அப்படி இருக்கப்பட்ட அந்த மகாராஜி, அந்த மகாராஜியினுடைய கிருபை நமக்கு கிடைச்சிட்டு வச்சுக்கல, இந்த பிரபஞ்சத்துல நமக்கு என்னதான் கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும். இன்னை மகா லலிதா மகா திரிபுர சுந்தரி எப்படின்னா, முதல்ல நம்மளை ஆட்கொண்டு அவ தேர்ந்தெடுத்துதான் இந்த இடத்துக்கு நிற்கணும். முதலில் ஞானத்தை கொடுக்கிறாள். பிறகு ஞானத்தை நாம் உணர்ந்த பிறகு நினைந்த ஐஸ்வர்யத்தையும் அதை அனுபவிப்பதற்கான சௌந்தரியமான நல்ல சரீரத்தை கொடுக்கிறார். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறார் தேவி. காரணம், நமக்கு அவித்தியான பாசம் விலகி போய் உண்மையான பரமானந்தமயமான நம்முடைய பரபிரமத்தை நாம் அறிந்து கரை சேர வேண்டும் என்ற வாத்சல்யம் அவளுக்கு நம்ம மேலே. நமக்கு நம்முடைய நலனுக்கு எது சரியோ, நமக்கு எது நடந்தா நல்லதோ அதை நாம் கேட்காமலேயே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அன்னை தேவி. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அம்பாலே சரணம் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு அனன்யா சிந்தத்தோடு ஆராதிக்கணும். அப்பதான் நம்முடைய பாரங்களை, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பூராமே தேவியை சுமக்கிறாள். நம் பாரங்களை முழுவதும் தேவியை ஏற்றுக்கொண்டு நம்ம செயலாற்றி நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், சிந்தனையிலும், சொல்லிலும், எண்ணத்திலும் இருந்து நம்மை வழிநடத்தி இறுதியிலே நமக்கு அவருடைய கைவல்ய பதவி முக்தியும் கொடுக்கிறாள். சரியா? இந்த இவருடைய திருவாய்மலர்களுடைய லலிதா சகஸ்ரநாமத்துல என்ன இருக்கு அப்படின்னா, தேவியினுடைய ரூப லாவண்யங்கள் வர்ணனை, அதை தொடர்ந்து தேவியினுடைய எப்படி அரசாட்சி, அவருடைய மகாத்மியங்கள், வீரதீரம், தேவி அன்னை எப்படி பண்டாசுர வதம் செய்தாள், தேவி அந்த பண்டாசுர வதம் செய்வதற்கு கூட இருந்தது யாராரு, அவருடைய பண்டாசுர வதத்தின் போது இருந்த சக்தி சேனை, வஜ்ர வாராகி, மந்திரினி, அஸ்வாரூரா, இப்படி அந்த படைகளுக்கு எல்லாம் கலந்து பாலாக்கு சுந்தரி, இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த லலிதா சகஸ்ரநாமம் ரொம்ப விரிவாக சொல்லும். அம்பாளுடைய மாத்துபாவமும், அவளுடைய கைவல்யமும், வாத்சல்யம், குண்டலினி சக்தி யோக முறை, தேவனுடைய திருவருள், இது சிவசக்தி ஐக்கியம் எல்லாம் இதுல ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அன்னை காமேஸ்வரி, தேவி காமாட்சி, புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, மாதங்கி அப்படிங்கிற பல்வேறு திருநாமங்கள்ல இருக்கக்கூடிய புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, அம்மா மாதங்கி, நம் அன்னை வாராகி என்று பல்வேறு திருநாமங்களில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியுடைய திருவருளாக இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ அடுத்த வகுப்புல, அடுத்த பதிவுல நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதல் பாதியாக இருக்கக்கூடிய பூர்வ பாகத்துல வரக்கூடிய அந்த ஒரு 50 ஸ்லோகங்களை நம்ம நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எங்க போனாலும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க. இந்த 50 ஸ்லோகங்களையும், பூர்வ பாகத்துல இருக்கக்கூடிய 50 ஸ்லோகங்களையும் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு, இது
லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணும்போது இது ரெகுலரா பாராயணம் பண்ணணும் அவசியம் இல்லை. இட் மஸ்ட் இட்ஸ் பேஸ். இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சிட்டுதான் நம்ம அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல உள்ள போனா அதுல இருக்கக்கூடிய உண்மையான மகிமை அதோட என்னங்கிறத நம்மளால உள்ளூர உணர முடியும். சரியா? ஒரு இதுன்னா அந்த இதுதான் அது அந்த எப்படி உருவாச்சு, அது யாரு அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லல, சகஸ்ரநாமமே சொல்லுவேன். அதை எப்படி உரையாடல் நடந்ததுங்கிறது பிரம்மாண்ட புராணத்துல ரொம்ப தெளிவாக இருக்கு. இதை நம்ம 50 ஸ்லோகங்களை ஒரு 4-5 நாள்ல நம்ம சந்திச்சுட்டு பின்னாலேயும் இதை நான் உங்களுக்கு தருவேன். இதை நீங்க இதை பாராயணம் பண்ணி கொடுக்குறதும் சொல்லி தருவேன். பட் ஆனா ஆல் த டைம்ஸ் வந்து நம்ம இதை தேவையில்லை. நம்ம வீட்டுல ரெகுலரா நம்ம பாராயணம் பண்ணும்போது தியான ஸ்லோகங்களை சேவிச்சுட்டு 4 தியான ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த 4 தியான ஸ்லோகத்தை வச்சுட்டு அம்பாளுடைய 1000 ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிங்காசனேஸ்வரி அப்படி தொடங்கி கடைசியில அதை நாமாவை முடிச்சுட்டு அம்பாவை நம்ம உபாசனம் பண்ணிக்கணும். இது ரெகுலரா நம்ம செய்யலாம். அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லோகமா சேர்ந்து நானும் உங்களோட படிப்பேன், உங்களையும் படிக்க வைப்பேன். கடைசியில் எல்லாரும் படிச்சு நாம எல்லாரும் சேர்ந்து அம்பாவை வந்து இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை வந்து சேவிக்கணும். எல்லாருமா சேர்ந்து இந்த குழுவா சேவிக்கணுங்கிறது தான் அரியனுடைய விருப்பம். அது அம்பாள் நிறைவேற்றுவா. அப்படிங்கிற அளவுல இன்றைய வகுப்பு வந்து நான் ரொம்ப நானே பேசிட்டே இருக்கேன். இரவு 7 மணிக்கு மேல 8:30 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பா இந்த பூர்வ பாகத்தினுடைய பெரும்பாலான ஸ்லோகங்களை பத்தி கண்டிப்பா இது ஒரு 2-3 வகுப்பு சிந்திக்கணும். கண்டிப்பா நீங்க உணரணும். இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் குறிப்பெடுத்திருந்தீங்கன்னா சும்மா அப்படியே நான் சொன்னது உங்களுக்கு நீங்க ஒரு ரீகால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய அர்த்தத்தை அம்பாள் உங்களுக்கு உணர்த்துவான்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இப்ப நான் வந்து இது பண்ணிருக்கேன். முடிச்சுக்கலாங்க சார். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். நாளைக்கு சந்திப்போம் சார். நாளை சந்திப்போம். அனைவருக்கும் இந்த நாள்ல வந்து இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும், இந்த வகுப்புகளில் கலந்துகிட்ட ஒவ்வொரு வித்தியார்த்திகளுக்கும் அடியனுடைய அன்பான வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். இந்த நாள் நல்ல நாளாக அமைவதற்கு அம்பா பூர்ணமாக அன்னை லலிதா மகாதிரிபுர சுந்தரி வாராகி தேவி காமாட்சி அன்னையினுடைய காமாட்சியினுடைய அருள் உங்களுக்கு